பொண்ணு கொடுக்காங்க அவனுக்கு, அவன் தண்ணி அடிப்பான் கஞ்சா அடிப்பான் அப்படின்னு சொல்லி கருதுட்டா தேவடியா போட்டு தள்ளுற போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ பொம்பளையா வெக்கமா இல்லை எனக்கு? இல்லைன்னா என் வாழ்க்கை ஜெயிலியா இருக்குன்னு வேண்டாம், அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோம் தேட்டர் வெற்றி தேட்டருக்கு காஃபி குடிக்க வந்தேன். காஃபி குடிக்கும்போது பார்த்தேன், ஒரு அண்ணனை வந்து பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தார். அந்த அண்ணன்கிட்ட போய் அவரோட லைஃப் ட்ராவலிங் பற்றி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை அவரை ஷேர் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போனோம். அவரே என் கூட வந்து ஹேபிட்டாக ஜாலியாக பேசினார். அவரோட லைஃப்பை வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு கேட்போமா? ஆனால் லைஃப் எப்படி போயிட்டுருக்கலாம்? லைஃப்பு எங்கள் அப்பாவுக்கு 2 தரம் நான் பிறந்து எங்கள் அம்மா 10 நாளில் செத்து போச்சு. 2ஆம் தரம் கல்யாணம் எங்கள் அப்பாவுக்கு. அவங்களுக்கு 3 பிள்ளைய. கொஞ்ச நாள் எங்கள் அப்பா என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டார், சொத்தெல்லாம் புரிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து மெட்ராஸில் வந்தால், மெட்ராஸ் வந்து 35 வருஷம் ஆச்சு. ஹோட்டலில் வேலை செஞ்சுருந்தேன். ஒவ்வொரு இடத்தையும் போனால், எங்கே போனாலும் சனித்தொழிலாக இருக்காங்க. சரி, அதில் தான் போனோம்னா இதுலேயும் சனித்தொழில், எந்த தொழில் தான் போகிறதுனே தெரியலை. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? இதில் சந்தோஷமும் இல்லை. எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களாம் போயிட்டாங்க. இன்னைக்கு ஆதரவு கொடுக்க ஆள் கிடையாது. ஏதோ என் கையை காலம் நான் ஊண்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. எத்தனை படிச்சிருக்கீங்க? 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். 7ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் படிப்பீங்களா? அதெல்லாம் அப்போ படிச்சதுக்குலாம் போகுது. குடியும் கொடுத்து லவ் எதனா பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணி எல்லாம் ஏமாத்திட்டாளுங்க. யாருண்ணா பேர் அது? மகேஸ்வரி, மகேஸ்வரி. அவங்கள ரொம்ப அபிராமி. ஐயோ, எத்தனை லவ்வர்? எல்லாம் ஏமாத்திட்டாளுங்க. அண்ணன் சொல்லி. ஓ, லவ்ல என்னென்ன? அதெல்லாம் கண்டாச்சு. இதை பார்த்தாச்சு. இது ஊரில் உள்ளது, இது இங்கே உள்ளது. சென்னையில் சென்ட்ரல் கிட்ட. ஓகே ஓகே. எத்தனை வருஷமா லவ் பண்ணியிருந்தீங்க? இங்கே வந்து ஒரு 2 வருஷம். 2 வருஷம். அது மதுரையில் வந்து ஒரு 3 வருஷம் லவ் பண்ணி. லவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தனி ஒரு ஹேபிட் சந்தோஷமா இருக்கும்ல மெயின்ல? அப்போ நான் குடும்பத்தை பற்றி நான் நினைக்கல. லவ் பண்ணும்போது குடும்பத்தை பற்றி நினைக்கல? இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. சரி, நம்ம இப்போ எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க இன்னைக்கு. ஓகே. கடைசியில் கொஞ்ச நாள் வந்தேன், ஊர்லேருந்து வந்தேன், இங்கே வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 மாதம் கழிச்சு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னான்ட்டு. ஒரு கல்யாணம் ஆச்சுரா அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஆகிடுச்சு மண்டை. லவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுலேருந்து எப்படி நினச்சிருப்பீங்க உங்களுக்கு? அதுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? குடிய விட்டுறலாம்ல? லவருக்கோசம் நீங்கள் குடிக்கிறதுனா அதுதான் கண்ணதாசன் ஒரு லவ் ஃபீலிங்கில் ஒரு ஆயிட்டு. உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை, விடலாம், பார்க்கலாம். இன்னும் 2 நாளில் பார்க்கலாம். 1-2 நாள்ல ஹோட்டல் வேலைக்கு போகலாம். இது வந்து செட் ஆகாது, வெயில் அலைய முடியலை. ஓகே. இப்போ யாருமே உங்களுக்கு துணை இல்லைல்ல? சரக்கு அடிச்சா உடம்பு போயிடும். உடம்பும் போச்சு. ஓகேங்களா? லவ் தான் போயிடுச்சு, சரக்கால நம்ம உடம்பு போக கூடாது. 5 பொண்ணு பார்த்தான் எங்கள் அப்பன். பொண்ணு கொடுக்காங்க அவனுக்கு, அவன் தண்ணி அடிப்பான் கஞ்சா அடிப்பான் அப்படின்னு சொல்லி கருதுட்டா தேவடியா போட்டு தள்ளுற போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ பொம்பளையா வெக்கமா இல்லை எனக்கு? இல்லைன்னா என் வாழ்க்கை ஜெயிலியா இருக்குன்னு வேண்டாம், அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே. இதுதான் வாழ்க்கை. நம்ம லைஃப்பை பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு சின்னோண்டு லைஃப் இருக்கிற வரைக்கும் கடவுள் கொடுத்த சின்ன லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு உங்களுடைய. ஓகேண்ணா. இப்போ லவ் பண்ற பசங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புவீங்க? இந்த காலத்து இளைஞர்கள் என்ன சொல்றது? ஒரு கவிதை ஒண்ணு எதனா சொல்ல முடியும்? கவிதைலாம் சொல்ல முடியாது. இந்த காலத்து இளைஞர்கள் வந்து லவ் பண்ண, அதாவது அந்தந்த ஸ்டேஜ், இப்போ உங்க ஸ்டேஜில் லவ் பண்றது வேற, இந்த சின்ன வாண்டுகளா இருக்காங்க பண்றாங்க, அவங்க செய்யறது வேற. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைல், லவ் பண்ற ஸ்டைல். அதுதான் 90s 2K கிட்ஸ் 80sலாம் சொல்றாங்க. ஆமா, 2K கிட்ஸ் அலப்பறம் ரொம்ப இருக்கு. நினைச்ச வேலை தம்மாந்துலாம் லவ். அப்ப இல்லைன்னா என்னன்னே தெரியாது. 25 வயசுக்கு மேலதான் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சேன். லவருக்கு லவ் பண்ண பொண்ணுக்கு அது பேச்சு ஒரு அண்ணன் கடைசியில அதோட லவ் பண்ணி இருக்கீங்கல்ல, அவங்கள தேடி தான் சென்னைக்கு வந்திருக்கீங்க. ஆனா சென்னைக்கு வரும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நியூஸை கேட்டீங்க, அதுக்கோசம் நீங்க சரக்கு அடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்க லவருக்கு ஞாபகம் வரும்ல, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. நம்ம நல்லவங்களை வந்து மிஸ் பண்ணி வந்துட்டோமோ, நம்மளால இவன் போயிட்டு நம்ம சரக்கு அடிக்கிறானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.